மாத்திரை உங்க பாக்கெட்ல இருந்தா ஒரு உயிரையே காப்பாற்ற முடியும். திடீர்னு நெஞ்சு வலிக்குது, அந்த வலி கை வரைக்கும் பரவுது, படபடன் ஆகி நல்லா வேர்த்து கொட்டுது, தலை சுத்துது, வாந்தி வர மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகுது அப்படின்னா கேஸ்ட்ரிட்டிஸ் நினைச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஹார்ட் அட்டாக்ல ஃபர்ஸ்ட் 1 மணி நேரத்தை கோல்டன் ஹார்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு வருதுன்னா யாராச்சும் டக்குன்னு ஹெல்ப்புக்கு கூப்பிடுங்க. உங்க கண்ணு பார்க்க யாராச்சும் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்றாங்கன்னா டக்குன்னு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி 40 வயசுக்கு மேல இருக்கீங்க, கூடவே பிபியோ, சுகரோ, கொலஸ்ட்ராலோ, இல்ல ட்ரிங்கிங் ஆர் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கு, இல்ல ஒர்க்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ரிஸ்க் ரொம்ப அதிகம். இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வரதுக்கு ரிஸ்க் இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி கன்சல்ட் பண்ணிட்டு இருக்க டாக்டர் கிட்ட கேட்டு லோடிங் டோஸை வாங்கி, நம்ம எப்படி போன் பர்ஸ் எல்லாம் கேரி பண்றோம் இல்லையா, அது மாதிரி அந்த லோடிங் டோஸ் டேப்லெட்ஸை உங்க கூடவே கேரி பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு வரப்ப நீங்க இப்போ சப்போஸ் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட இல்ல அப்படிங்கும் போது நீங்க இந்த மாத்திரையை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் உங்க இதய துடிப்பு நிக்காம பாத்து. டாக்டர் அப்ப இந்த டேப்லெட் போட்டா ஹார்ட் அட்டாக் சரியாயிடுமா அப்படின்னு கேட்டா, இல்லங்க, இது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் டேப்லெட் தான். இந்த டேப்லெட் போட்டு கண்டிப்பா பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஆகணும். உங்க அம்மா அப்பா 40 வயசுக்கு மேல இருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், ஈவன் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா இன்னைக்கே அவங்களை கார்டியாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ண வச்சு இந்த எமர்ஜென்சி டேப்லெட்டை வாங்கி அவங்க பாக்கெட்ல வைக்க மறந்துடாதீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போகணும். இது ஒரு உயிரையே காப்பாத்தும். மறக்காம ஷேர் பண்ணுங்க.